இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ரொம்பவே காரசாரமான வத்த குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போறோம். பொதுவாகவே திருமண நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்றதாலும் சரி, சாம்பாருக்கு அடுத்தபடியா வத்த குழம்பு 2 தடவை வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அந்த சாதத்தோட அந்த வத்த குழம்பு சுட சுட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, பக்கத்துல ஒரு அப்பளம், இந்த வத்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல்ஸ்லேயும் இந்த திருமண நிகழ்ச்சிகள்லேயே செய்யக்கூடிய அதே வத்த குழம்போட அந்த ஃப்ளேவர், அதே சுவையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அளவுகள் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் வத்தலை நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறேன். எப்பயுமே காரக்குழம்பு வத்த குழம்பு செய்யும் போது நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் நல்லா வறுந்துருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வறுந்துருக்கு. சுண்டைக்காய் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக தாளிப்பு என்னன்றதை பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்த குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் வெந்தயம், மிளகு, அடுத்தது கொஞ்சமாக சீரகம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேருங்க. இப்போ இதோடவே ஒரு 4 பூண்டு பல் தட்டி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, 2 வரமிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. அடுத்ததாக காஷ்மீரிக் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது நல்லா கலந்து விடுவோம். இப்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவு புளி தண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம்.
நான் உங்களுக்கு இப்போ புளியோட அளவு நான் சொல்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் நான் எடுத்தேன். இந்த அளவு எடுத்து புளியை ஊற வச்சு ஸோ இப்போ நான் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இந்த அளவு போதும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுத்ததாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல அந்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை துருவிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து வடிகட்டாமல் அப்படியே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேன். கடைசியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வத்த குழம்பு இந்த பதத்துக்கு இருக்கணும். வத்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வத்த குழம்போட அரோமா இப்போவே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. நான் சாப்பிட தயாராகிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிடைக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.